மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. மேஷத்துக்கு ஏற்கனவே சனி அவ்வளவா ஆகக்கூடிய கிரகம் இல்ல. ஏன்னா ராசிநாதன் செவ்வாய்க்கும், சனிக்கும் அவ்வளவா ஒத்து போறதில்ல. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியினால செலவுகள் முதல்ல குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நெறைய வீண் செலவுகள் அப்படிங்கிறத மேஷராசி அன்பர்கள் பார்த்துக்கிட்டே இருந்துப்பாங்க. கடைக்கு போனா செலவு, வீட்ல இருந்தாலும் செலவு, வேலைக்கு போனா செலவு, வேலைக்கு போகலைனாலும் செலவு, பிசினஸே இல்லாம 2 வருஷம் நான் வீட்ல உட்காந்துருக்கேங்க. இந்த மாதிரியான கிளையண்ட்ஸ் எல்லாம் நெறைய பேர நான் மேஷ ராசியில பார்க்குறேன். குறிப்பான காரணம் விரயஸ்தானத்தில சனி உட்காந்துருக்கிறது தான். 12ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சார். ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம நிம்மதியா இருக்கணும். நமக்கு தேவையான பணம் வரணும், செலவழிக்கணும், எல்லாத்தையும் நம்ம பண்ணணும், சரிவர பார்க்கணும் அப்படின்னா 12ஆம் இடம் வலுவா இருக்கணும். அன்றாட நிம்மதி. நைட்டு தூங்கும்போது ஓகே இந்த டே நல்லா போச்சு. நாளைக்கு நாளும் நமக்கு நல்லா போகுங்கிற ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா? அந்த அடிப்படை நிம்மதிய குடுக்குறது 12ஆம் இடம். அங்கல்ல இவ்வளோ நாள் சனி உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த சனி வக்ரம் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு நிம்மதிய குடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செலவுகள் குறையும். அன்றாடம் வேலைகள வந்து இவங்க சரிவர செய்வாங்க. தன்னுடைய ஹெல்த்த முதல்ல கேர் டேக் பண்ண ஆரம்பிப்பாங்க மேஷராசி அன்பர்கள்.